ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நம்ம இது ஒரு ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம எவ்ரிடே மார்க்கெட் எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கலாம், எப்படி போகலாம் வரலாம் அப்படின்றத நம்மளோட கணிப்பில் ஒரு அசம்ஷன், நம்மளோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இது போடுறோம். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பாருங்கள், சரிங்களா? எப்போ யார் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எஸ்டர்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்? மார்க்கெட் எங்கே மூமெண்ட் ஆகலாம் அப்படின்ற விஷயம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அது பிரகாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,355 கீழே வந்தால் நம்ம புட் சைடு கால் எடுக்கலாம், புட் சைடு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி தான் மூவ் பண்ணேன். ஒரு ஸ்டாப் லாஸ் ரொம்ப நேரம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் இங்கே கூட இந்த இடத்துக்கு வரும்போது கூட பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் கீழே வந்தாலும் 150 பாயிண்ட் கீழே வந்தாலும் மார்க்கெட்டோட மூமெண்ட் என்னவாக இருந்ததுன்னா, 10 பாயிண்ட்டு காலையில் 91 ருபீஸில் ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். அந்த 91 ருபீஸ் ஸ்ட்ரைக் 112 ரூபா போயிட்டு திருப்பி 94 ரூபா 95 ரூபாயில் தான் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய மூமெண்ட்டில் நல்ல பயங்கரமான ஒரு ப்ரைஸ் டிகே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த செகண்ட் அதே ஸ்ட்ரைக்கு 250 ருபீஸ் போயிடுச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன்னா நம்மளோட டார்கெட் இந்த கேண்டில் அடித்தோடனே நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்மளோட ட்ரேட் ஒரு செட்டப்னால் அந்த செட்டப்பு ஒரு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம், மூமெண்ட் இங்கே. இந்த பை மூமெண்ட்டும் போக முடியல. ஏன் பை போகலன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரேட் நடந்திருந்தால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் எதுனா நடந்திருந்தால் நம்ம பைக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் கேண்டில் கீழே அடுத்த ட்ரேடு நான் இந்த கேண்டில் எடுத்தேன். சும்மா ஒரு 30 பாயிண்ட் அடிச்சுட்டு வேல்யூ வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சது தான். இது நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, எஸ்டர்டே வீடியோ நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே இருந்தால் பை, இங்கே இருந்தால் புட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஷனில் நம்ம பார்த்திங்கன்னா 22,400 ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ ரைட், பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ என்னோடய இது பார்த்திங்கன்னா டார்கெட் இவ்வளோ தான், சரிங்களா? நம்ம எடுக்க சொன்னது எடுக்கவும் சொல்ல எதுவும் சொல்ல. நம்மளோட பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 119 ரூபா இதோட ஸ்டாப் லாஸ். இது கீழே போகக்கூடாது. இது கீழே போச்சுன்னா 72 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 119 ரூபா நல்லா பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் கேண்டில், கரெக்டாக? ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ எவ்வளோ பாருங்கள், 119 ரூபா 85 காசு, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ 119 ரூபா 85 காசு. என்னோடய லைன் பார்த்திங்கன்னா 119.25. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இங்கேருந்து தான் கிளம்பியிருக்கு. ஸோ நான் இங்கே தான் ட்ரேட் எடுத்தேன். இதுக்கு மேலே வரும்போது தான் நான் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான். என்னோடய டார்கெட் அடிச்சது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஆனுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்தோம், கொஞ்சம் 30 பாயிண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த இதில் 30 பாயிண்ட்ஸ் அடித்தேன். ஏன்னா மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ ரைட்டா 2300 பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு என்ட்ரி போய் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எனிவே, நோ ப்ராப்ளம். இப்போ இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம பற்றி பார்ப்போம். என்னென்னா, நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ரோபோவில். ஸோ அதை பிரகாரம் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ரைட்டு, 23,045. ஓகே, 23,045, சரிங்களா?
23,096. சரிங்களா? டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையோட டார்கெட்டு 23,220. சரியா? செல்லோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,850, 860, 22,860 அந்த ரேஞ்சு இதுதான் டார்கெட். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேட் நாளைக்கு இப்படி தான் பண்ண போகிறோம். ரைட்? ரைட். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நோ ட்ரேட் ஜோனாக வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த ஏரியாக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். சரிங்களா? இதுதான் நம்ம நாளைக்கான செட்டப்பு. ஸோ இங்கே ஒரு பை ட்ரை பண்ணலாம். ஒரு பை, இது ரிஸ்க்கான பையே பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க கீழே வர்றதா. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் நம்ம கன்சிடரே பண்ண முடியும், இல்லைன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு இப்படி வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஒரு புட்டை ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி பை. சரியா? ஸோ நாளைக்கான டார்கெட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இது தான். நம்ம இப்போ பை போகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு பை ஒரு 2 கேண்டல் நின்றுச்சுன்னா பை போகிற மாதிரி இருந்தால் 23,095க்கு மேலே போகுது, 23,100க்கு மேலே நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட டார்கெட், என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,220 வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கும். 23,045 கீழே வந்துச்சுன்னாவே நான் அந்த ட்ரேடுக்குள்ளே இருக்க மாட்டேன். புட்டுன்னா 23,045 கீழே மார்க்கெட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு கீழே ஓப்பன் ஆகி அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மூவ் ஆகும் பாருங்கள். இந்த பை ப்ரைஸ் லைட்டாக ஏறும், அந்த இடத்துல அடிப்பான். அந்த இடத்துல ஒரு புட்டு எடுப்பேன். புட்டு எடுத்துகிட்டு 22,860 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆவேன். அது வரைக்கும் ட்ரைலிங் போட்டு மூவ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நாளைக்கான நெஃப்டியோட ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரே சிங்கிள் ஷாட் 3 கேண்டலில் நம்ம டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொபாட்டிக்கில் ஹால்கோ ட்ரேடிங் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டார்கெட்டை நம்மளுக்கு நார்மலாகவே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நாளைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, நிஃப்டி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 23,097 போனால் பை அடிக்கும், 23,044 பண்ணாக்கா எனக்கு சொல்லியிருந்தாலும் அதே செட்டப் தான். அதே போகும், டார்கெட்டிங் வந்தோடனே ஹிட் ஆகிடும். சரிங்களா? இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்மளுக்கு நம்மளோட இதில் புட்டு எடுத்தது டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் புட்டு எடுத்தது நம்மளோட டார்கெட்டை ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கான செட்டப் நம்ம பார்த்தோம். ரைட், ஓகே. ஸோ இது தான் நாளைக்கு பார்ப்போம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய். நாளைக்கான மார்க்கெட் மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் நாளைக்கு கான செட்டப்.
மார்க்கெட் அங்கே போவோம் இங்கே போவோம்ல, இப்படி தான் இதுதான் செட்டப்பு, இப்படி தான் நான் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.